நன்றி உணர்வு இணைய வழி கூடலில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலே உணர்த்த விரும்புகிற ஒரு உணர்வு உரை நன்றி உணர்வு. நன்றி என்பது ஒரு சொல் அல்ல. நன்றி என்பது ஒரு வெளிப்படுத்தல் அல்ல. நன்றி என்பது ஒரு உள் உணர்வு. உடல் வழியாக பல உணர்வுகள் இயற்கையால் இறைமையால் நமக்கு அருளப்பட்டு நம்மால் அனுபவிக்கப்படுகின்றது. பசி ஒரு உணர்வு, அது ஒரு பெரும் உண்மை. தாகம் ஒரு உணர்வு, அதுவும் ஒரு பேருண்மை. காமம் ஒரு உணர்வு, அதுவும் ஒரு பேருண்மை. தூக்கம் ஒரு உணர்வு, அதுவும் ஒரு பேருண்மை. இவைகள் நம்மால் முழுமையாக திட்டமாக நுகர்ந்து அனுபவிக்கப்படுகின்றது. அதனை தீர்த்து கொள்வதற்கு நாம் செயல்படுகின்றோம். அவ்வாறே உள்ளத்து உணர்வு, உள்ளத்தின் தேவை, உள்ளத்தின் அனுபவம், உள்ளத்தின் ஒரு நுகர்வுதான் நன்றி உணர்வு. உடலில் இயற்கையாக பசி, தாகம், காமம், உறக்கம் இவைகள் எல்லாம் எவ்வாறு இருக்கின்றதோ அவ்வாறே அகம் தனக்குள் ஒரு 3 விதமான பசிகளை ஏற்படுத்திக் கொள்கின்றது. ஒரு மனிதன் வாழ வேண்டும் எனில், ஒரு உயிரினம் வாழ வேண்டும் எனில், அந்த உள்ளத்தின் பசி என்பதும் அவசியமானதாக அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அவ்வாறு ஒவ்வொரு தனி மனித உள்ளத்திலும் எழுகின்ற அந்த பசியை தணிக்கக்கூடிய ஒரு உணர்வுதான் நன்றி உணர்வு. பொதுவாக நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், உடலில் சத்து தீர்ந்து விட்டது, உடலில் தேவையான எனர்ஜி குறைந்து விட்டது, ஆகவே அது பசிக்கின்றது. நாம் உணவை உட்கொண்டவுடன் அதிலுள்ள சத்துக்களை உறிஞ்செடுத்து உடலுக்கு சத்துவத்தை கொடுக்கிறது என்று நாம் எண்ணுகின்றோம். ஆனால் அவ்வாறல்ல. உடலில் இயக்கம் மிகுந்து அந்த இயக்கத்தினாலே ஆற்றல் பெருகுகிறது. அந்த பெருகின ஆற்றலின் வெளிப்பாடுதான் பசி என்பது. அந்த பசியை தணிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு பேராற்றல். அவ்வாறு அந்த பசியை தணிக்காவிட்டால் அது அந்த மனிதனையே அழித்துவிடும். அது உறுப்புகளை அழித்துவிடும். அவ்வளவு பேராற்றல் அது. ஆக இயக்கத்தின் வெளிப்பாடாக ஆற்றல் விளைகிறது. அந்த ஆற்றலை நாம் உணவை கொண்டு தணிக்கின்றோம் என்று உடலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல உள்ளத்தில் 3 விதமான ஆற்றல்கள் எழுகின்றது. அவைகளால் தான் வாழ்க்கையே வழிநடத்தப்படுகின்றது அல்லது வாழ்க்கையே வாழ முடிகின்றது. அவைகள் பெரும் ஆற்றல்களாக இருக்கின்றது. அவைகளை தணிப்பதற்கான ஒரே மருந்து, ஒரே உணவு, ஒரே உணர்வு நன்றி உணர்வு என்பதுதான். அவைகள் என்ன? அந்த ஆற்றல்கள் என்ன என்றால், முதன்மையாக நான் என்று நம்மை கருதி வாழ்கின்றோம். இரவெல்லாம் தூங்குகிறோம். தூக்கத்தில் நான் என்கிற உணர்வு இல்லை, எண்ணம் இல்லை. நான் நானாக இல்லை, வெறும் உடலாக, உயிராக உறக்கத்தில் ஆழ்ந்து விடுகிறோம். காலையில் எழுவதற்கு முதன்மையாக நம்முள் எழுவதே நான் எழ வேண்டும், நான் எழுகிறேன் என்று அந்த காலையில் நம்முடைய விழிப்பில் துவங்கி அந்த நாள் முழுக்க நம்முடைய நினைவெல்லாம், நம்முடைய செயல்கள் எல்லாம், நம்முடைய வாழ்வின் பாதைகள் எல்லாம் அனைத்து நிலைகளும் மேலோங்கி நிற்பது நான் என்பதுதான். நான் போகிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் சமைக்கிறேன், நான் படிக்கிறேன், நான் என்பது நமக்குள் மிகுந்து கொண்டே இருக்கின்றது. அந்த நான் என்பது ஒரு ஆணவம். அது இறைவனால் இயற்கையாகவே நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நான் என்னும் அந்த ஆணவம்
இருந்தால்தான் நம்மால் வாழவே முடியும். ஆனால் அந்த நான் என்னும் அந்த ஆணவம் உண்மை என்று நம்பி, அதை மிகுதியாக்கி, அந்த அந்த ஆணவ ஆற்றலால் நாம் அழிந்து போய்விடக்கூடாது என்றால், அந்த ஆணவம் ஒவ்வொரு நாளும் நான் எழ வேண்டும், ஆணவம் எழ வேண்டும். அதே வேளையில் அது தணிக்கப்பட வேண்டும். எவ்வாறு அது தணியும்? உடலின் பசியை, உடலின் ஆற்றலை தணிப்பதற்கு உணவு உட்கொள்வது போல, உள்ளத்தின் இந்த ஆணவம் என்கிற, நான் என்கிற அந்த ஆற்றலை தணித்துக் கொள்வதற்கு, நாம் உண்ண வேண்டிய, உணர வேண்டிய ஒரே ஒரு உணர்வு, நன்றி உணர்வு. எப்பொழுதெல்லாம் நான் என்கிற சிந்தை, நான் என்கிற நினைப்பு, நான் என்று என்னால் உணரப்படுகிறதோ, அப்பொழுதெல்லாம் உடனே நன்றி, நன்றி இறைவா, நன்றி என்று நான் உணரும்போது, நான் அல்ல என்றாகிறேன். உண்மையிலேயே நான் எதனைக் கொண்டு நான் என்று ஆடுகின்றேனோ, எதனைக் கொண்டு நான் என்று நான் உரைக்கின்றேனோ, எதனைக் கொண்டு நான் என்று நான் செயல்படுகின்றேனோ, அந்த நான் உண்மையிலேயே நான் அல்லவே. அந்த நானை நான் படைத்துக் கொள்ளவில்லை. அந்த நானை நான் இருத்திக் கொள்ளவில்லை. அந்த நானுக்கு இந்த இகத்தை நான் ஏற்படுத்திக் கொடுக்கவில்லை. அந்த நானுக்கு ஒரு உடலை நான் உருவாக்கிக் கொடுக்கவில்லை. எதனை நான் நான் என்று கொண்டு ஆடுகின்றேனோ, அது உண்மையிலேயே நான் அல்ல. நன்றி என்பதே நான் இன்றி ஆகுதல். இப்ப நானின்றி ஆகக்கூடிய அந்த உணர்வுதான் அந்த நான் என்னும் ஆணவமாகிய அந்த ஆற்றலை தணிக்கக்கூடிய, அந்த அழிவில் இருந்து மனிதனை காக்கக்கூடிய உணவாக, உணர்வாக, மருந்தாக இருக்கின்றது. ஆக நன்றி உணர்வு என்பது ஒரு சொல் அல்ல. ஏதோ நன்றி இறைவா, நன்றி இறைவா, இதற்காக நன்றி இறைவா, அதற்காக நன்றி இறைவா என்று சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. நன்றியுணர்வு உள்ளத்தால் உணரப்பட வேண்டும். அது அது உள்ளத்தின் அனுபவம். அது உள்ளத்தின் நிறைவு. அது உள்ளத்தின் தேவையற்ற வீணா வீ வீணான அல்லது அகந்தையான அழிவுக்கு வழிநடத்திச் செல்லுகிற ஆணவம் எனும் ஆற்றலை தணிக்கக்கூடிய ஒரு உண்மை உணர்வு, ஒரு பெரும் உணர்வு. அந்த நன்றி எப்பொழுதெல்லாம் நான் எழுகிறதோ, அப்பொழுதெல்லாம் அதனுடனேயே அந்த கணத்திலேயே நன்றி என்பதும் எழ வேண்டும். அவ்வாறு நன்றி உணர்வு பெருக 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 அந்த நான் என்னும் ஆணவம் செயல்படும், வாழும், பேசும், சிந்திக்கும், அனைத்திலும் ஈடுபடும், அனைத்தையும் அனுபவிக்கும். அதே நேரத்தில் அது அகங்காரம் கொள்ளாமல், அது அது அழிவுக்கு செல்லாமல் அந்த ஆணவம் தணிக்கப்பட்டுக் கொண்டே ஒப்படைப்போடே இருக்கும். ஆக ஆணவம் என்னும் முதன்மையான உள்ளத்தின் ஆற்றலை தணிக்கக்கூடிய உணர்வுதான் நன்றியுணர்வு என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆணவம் எவ்வாறு மனிதனுக்கு எழுகிறதோ, தேவையானதாக இருக்கிறதோ, வாழ்வதற்கான அவசியமானதாக இருக்கின்றதோ, அதுபோல அடுத்து 2வது ஒன்று எழுகிறது. அது அதன் பெயர் கன்மம் என்று சொல்வோம். அது என்னுடையது என்னும் உடைமை மனோபாவம். மனிதர்கள் நாம் இங்கு வாழ்கின்றோம். வாழும்போது நான் உடல் கொண்டு வாழ்கின்றேன், உள்ளம் கொண்டு வாழ்கின்றேன், உயிர் கொண்டு வாழ்கின்றேன். இந்த உலகத்தில் பல உறவுகள் கொண்டு வாழ்கின்றேன், உடைமைகள் கொண்டு வாழ்கின்றேன். அனைத்தையும் என்னுடையது என்று பற்றிக் கொள்ளுகிற அந்த கன்மம் நமக்கு இங்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கன்மத்தில் நாம் அகப்பட்டிருக்கின்றோம். எல்லாவற்றையும் என்னுடையது என்று நாம் கருதுகின்றோம். அப்பொழுதெல்லாம் நமக்கு அங்கு எழ வேண்டிய அந்த 2வது ஆற்றல், அந்த அந்த அழிவுக்கு இட்டுச் செல்கின்ற அந்த கன்மம் என்னும் ஆற்றலை தணித்துக் கொள்வதற்கு அங்கும் எழ வேண்டிய, அங்கும் உணரப்பட வேண்டிய, அங்கும் உட்கொள்ள வேண்டிய ஒரு உணவு, உணரப்பட வேண்டிய ஒரு உணர்வு, நன்றியுணர்வு. எப்பொழுதெல்லாம் என்னுடைய பொருள், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, என்னுடைய பொருள், என்னுடைய சம்பளம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய செயல்கள் என்று என்ற அந்த அந்த கன்மம் மனதில் எழுகின்றதோ, உள்ளம் அதனை நினைக்கின்றதோ, அது நினைப்பில், புத்தியில் எவ்வாறு ஏற்பட்டாலும் அங்கே நன்றி, நன்றி நான் அல்ல, என்னுடையதல்ல, என்னுடையது அல்ல, எதுவுமே என்னுடையதல்ல. நான் என்று என்னைக் கொண்டு ஆடுகின்றேனே, அதுவே என்னுடையது அல்ல என்னும்போது, இங்கு என்னுடையவைகள் என்பது உண்மையிலேயே எவைகள்? ஆக அந்த கன்மம் என்கிற அந்த அந்த எ என்னுடையது அல்லாததுக்கு அந்த கன்மம் என்கிற அந்த அந்த அகத்தினுடைய அந்த பசிக்கு நாம் நன்றியுணர்வை உணர்வாக உணர்வாக செலுத்த வேண்டும். அதை நாம் தணிக்க வேண்டும்.
இல்லையென்றால் அது ஆடும். அது இஷ்டத்துக்கு ஆடி நம்மை அழித்துவிடும். அது வேறு மாதிரி நம்மை இழுத்துக் கொண்டு போய்விடும். அதில் மிகவும் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆக இந்த 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 ஆற்றல், இந்த தேவையற்ற இந்த ஆற்றல் அழிவுக்கு கொண்டு செல்லக்கூடிய, உள்ளத்தை சீரழிக்கக்கூடிய, உண்மையிலிருந்து நம்மை விலக செய்யக்கூடிய, சரணாகதியில் இருந்து ஒப்படைப்பு தன்மையிலிருந்து நம்மை வழுவி போக செய்யக்கூடிய, நிலை தடுமாற செய்கிற இந்த ஆற்றல்களை தணித்துக் கொள்வதற்கான மருந்தாக, உணவாக, உணர்வாக இருப்பது நன்றி உணர்வு. 3வதாக நம்மில் எழக்கூடியது என்னால் என்று சொல்லக்கூடிய மாயை. என்னால் மட்டும் தான், என்னால் தான், நான் தான் இதை செய்கிறேன். என்னால் தான் இது செய்ய முடிகிறது. என்னால் தான் உழைக்க முடிகிறது. என்னால் தான் சம்பாதிக்க முடிகிறது. என்னால் தான் சரியாக இருக்க முடிகிறது. என்னுடையவைகள் அத்தனையும் சரி என்று என்னால் என்னும் ஒரு மாய உணர்வு, மாய சிந்தை நம்மில் எழுகிறது. அதுவும் வாழ்க்கைக்கு அவசியமானதாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதனுடைய அளவை கடக்கக்கூடாது. ஆணவமும் சரி, கன்மமும் சரி, மாயையும் சரி, இங்கு இறைமையால் மனித வாழ்வுக்கு அனுமதிக்கப்பட்டவைகள் தான். ஆனால் அவைகளின் அளவு மீறினால், அது அந்த மனிதனையே அழித்துவிடும். அதனைக் கொண்டவனையே அழித்துவிடும். ஆகவே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை, இங்கு நான் என்பதும் ஒரு மாயை, என்னுடையது என்பதும் ஒரு மாயை, என்னால் என்பதும் ஒரு மாயை. இந்த மாயையில் தான் மனித வாழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆக உண்மை என்னவாக இருக்கின்றது? நான் என்று எதனைக் கொண்டு நான் ஆடுகிறேனோ அது இறைமைதான். எனது என்று எதனையெல்லாம் நான் கருதுகிறேனோ அதெல்லாம் இறைமை மட்டும்தான். என்னால் செய்யப்படுகின்றது என்று நான் எதனையெல்லாம் நினைக்கின்றேனோ, கருதுகின்றேனோ அவைகளெல்லாம் இறைமையால் தான் செய்யப்படுகின்றது. இறையின் சுவாசம் இல்லாமல், இறையின் இதய துடிப்பு இல்லாமல், இறையினுடைய உள்ளுறுப்புகளின் இயக்கம் இல்லாமல், இறை உயிராக இருந்து, ஆற்றலாக இருந்து இயக்காமல், நானாக இருந்து, என்னுடையதாக எதையும் கொண்டு, என்னாலே எதையும் இங்கு செய்துவிட முடியாது என்கிற அந்த பேருண்மையை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். அந்த உணர்வுக்கு நான் தூரமாகவில்லை. அந்த உணர்விலிருந்து நான் விலகவில்லை என்கிற அந்த நிலையை தக்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு உண்மை உணர்வு நன்றி என்பதுதான். நன்றி என்பதுதான். எப்பொழுதெல்லாம் நன்றி உணர்வு என் உள்ளத்தில் எழுகின்றதோ, அப்பொழுதெல்லாம் அங்கு நானற்று போகிறேன். அங்கு உடைமை மனோபாவம் என்னுடையது என்கிற அந்த உடைமை மனோபாவம் அற்று போகிறேன். என்னாலே என்கிற அந்த திமிர், அந்த 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 கர்வம் அற்று போகின்றேன். ஆக இந்த 3 மும்மலங்கள், இந்த 3 மும்பசிகள், இந்த 3 உணர்வுகளில் இருந்து, அழிவில் இருந்து என்னை காக்கக்கூடிய ஒரே உண்மை உணர்வு, ஒரே உணவு, உள்ளத்தின் உணவு, ஒரே ஒரு மருந்து நன்றி என்பதுதான். ஆக இந்த நன்றி உணர்வு என்பதை அவ்வளவு லேசாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதற்கு பிறகுதான் மற்றவை எல்லாம். இறைவா என் உறுப்புகளுக்காக நன்றி, என் உடலுக்காக நன்றி, என் உறவுகளுக்காக நன்றி, என் உடைமைகளுக்காக நன்றி, வாழ்வின் சந்தர்ப்ப சூழல்களுக்காக நன்றி என்று நாம் சொல்லுவது, நன்றியை வெளிப்படுத்துவது, நன்றியை தெரிவிப்பது, அந்த நன்றியினுடைய வெளிப்பாடாக நாம் வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழ்வது, அனைத்தும் அதனோடு இணைந்ததுதான். ஆனால் அதற்கு முன்பாக உள்ளத்துள் நன்றி உணரப்பட வேண்டும். அது உள்ளத்தின் உணர்வாகவே இருக்க வேண்டும். உன் பசி, உன் தாகம், உன் காமம், உன் தூக்கம், உன்னுடைய உழைப்பு எவ்வாறு உன்னால் அனுபவிக்கப்படுகின்றதோ, அதுபோல நன்றி உணர்வு. அந்த நன்றி உணர்வு தான் நம்முடைய வாழ்க்கையை லேசாக நடத்திச் செல்லக்கூடியது. உண்மையிலேயே நாம் யார் என்பதை ஒவ்வொரு கணமும் நமக்கு உணர்த்திக் கொண்டே இருப்பது. நம்மை உண்மையில் நிலைநிறுத்தி, உண்மைக்குள் நம்மை தக்க வைப்பது அந்த நன்றி உணர்வு தான். யா அந்த அதனால தான் நன்றி உணர்வு பெருக்கம். ஏதோ இந்த காலையில நாம வந்து ஒரு இணையவழி கூடல் வழியாக கடந்த மாதத்திற்காக நன்றி சொல்லி, இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லி, இந்த நன்றி உரைகளோடே, நன்றி வார்த்தைகளோடே இந்த மாதத்தை துவங்குகிறோம் என்பதில் மட்டும் இல்லை. நன்றி உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்காத ஒரு பேருணர்வாக நிலைத்து விட வேண்டும். நம்முடைய உள்ளத்தை விட்டு நீங்காத ஒரு பேருணர்வு நன்றி உணர்வு என்பது மட்டும்தான். நன்றி உணர்வு தான் அனைத்து நாசங்களிலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய கவசமாக இருக்கின்றது. அனைத்து அழிவுகளிலிருந்தும் நம்மை காக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கின்றது. அது மனநோயை குணப்படுத்தக்கூடிய மாமருந்து நன்றியுணர்வு.
ஏனென்றால் மனிதர்களாகிய நாம் மனம் கொண்டு வாழ வந்திருக்கின்றோம். மனம் கொண்டதனால் தான் நாம் மனிதன் என்று அழைக்கப்படுகின்றோம். மனதால் தான் நாம் வாழ்கின்றோம். இந்த மனம் பல மாயைகளை பற்றிக் கொள்கின்றது. பல சிறைகளில் சிக்கிக் கொள்கின்றது. பல கட்டுகளை தனக்குத்தானே கட்டிக் கொள்கின்றது. தன்னைத்தானே அடிமைப்படுத்திக் கொள்கின்றது. மாயையான எண்ணங்களில் மூழ்கி விடுகின்றது. ஆணவத்தை பிடித்துக் கொள்கின்றது. அகங்காரத்தை பிடித்துக் கொள்கின்றது. இது இது திமிரை வளர்த்துக் கொள்கின்றது. என்னுடையது என்கிற பற்றுக்கு அடிமைப்பட்டு விடுகின்றது. பல பற்றுகளால் இது கட்டப்பட்டு விடுகின்றது. பல மாயைகளில் சிக்கிக் கொள்கின்றது. இதனை எப்பொழுதும் பத்திரமாக பக்குவமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு உண்மை வழி, ஒரே ஒரு உணர்வு, எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருப்பதுதான். எப்பொழுதும், எப்பொழுதும் நன்றி உணர்வோடு இருப்பதுதான். எல்லாருக்காகவும் நன்றி உணர்வு கொள்வது, எல்லாவற்றுக்காகவும் நன்றி உணர்வு கொள்வது. எனக்குள் நான் எதுவும் செய்யவில்லை, சும்மா தான் இருக்கிறேன் என்றாலும், எனக்குள் நான் எப்பொழுதும் நன்றி உணர்வை மட்டுமே கொண்டிருப்பது. நன்றி உணர்வு என்பது, நான் உண்மையிலேயே யார் என்று எனக்கு உணர்த்துகின்றது. உண்மையிலேயே யாருடையதைக் கொண்டு நான், நான் என்று சொல்லி ஆடிக்கொண்டிருக்கின்றேன் என்கிற அந்த வாழ்வின் உண்மையை எனக்கு உணர்த்திக் கொண்டே இருக்கின்றது. இறைவா, நான் உன்னைக் கொண்டு தான் நான் என்று ஆடிக்கொண்டிருக்கின்றேன். இறைவா, நான் உன்னுடையதைத்தான் என்னுடையது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இறைவா, நீ செய்கிறவைகளைத்தான் நான் செய்கிறதாக நான் கருதிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையில் இருப்பது நீயே தவிர நான் அல்ல என்று ஆதலே நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வு பெருக்கம் இந்த அ நம்முடைய வாழ்நாள் முழுவதிலும், இந்த ஒரு நாள் மட்டுமல்ல. அ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்முடைய உள்ளத்தில் பெருக்கெடுக்கட்டும். அது நம்முடைய உணர்வாகவே நிலைக்கட்டும். அதனால் நம்முடைய வாழ்வு சீராகட்டும், லேசாகட்டும், இன்பமாகட்டும், இனிமையாகட்டும். எல்லாம் வல்ல இறை நம்ம எல்லாருக்கும் நல்லருள் புரியட்டும். புரிஞ்சுக்கோங்க. நல்லா இருங்க. சந்தோஷமா இருங்க. வாழ்த்துக்கள்.